10 லிட்டர் தண்ணீர் கலந்து கோணி சாக்கில் வடிகட்டிடும். ஓகேங்க சார். பின்னையும் ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்த்து பின்னையும் வடிகட்டி பயிருக்கு தெளிச்சிங்கன்னா பாக்டீரியாவில் வர்ற எல்லா நோயும் கட்டுக்கும். எல்லா நோயுமே பாக்டீரியா வர்ற எல்லா நோயுமே கட்டுக்கும். ஒரு தக்காளி ஒரு 10 செடி வச்சுக்கிறாங்க வைங்க, இது ஈஸி. ஆமாங்க சார். ரொம்ப இல்லைன்னா கடையில் போய் அதை வாங்கி இதை வாங்கி அடித்து அது நாம் கேன்சர் வர வைக்கலாம். வந்து நம்ம காசே வேண்டியதில்லை. மாடு இருந்து தீர்ந்து போச்சு. இன்னும் 1 கிலோ பசுஞ்சாணம் எத்தனை எங்கே வேணாலும் கிடைக்கும். எங்கே வேணாலும் கிடைக்கும். 10 லிட்டர் தண்ணியில் கலந்த தீர்ந்து ஒரு சாணி சாக்கு இருக்குது இல்லைங்க, சாக்கில் எடுத்து வடிகட்டி ஒரு 5 லிட்டர் தண்ணியில் பின்னியும் சேர்த்து முதல்ல 10 லிட்டர் தண்ணி, அப்புறம் ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்த்து பின்னி நல்லா வடித்து அதை நல்லா எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ண தீர்ந்து மாடி தோட்டத்துக்கெல்லாம். எத்தனை ஏக்கர் இருக்குங்க சார்? ஒரு நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே சார். 10 லிட்டர் தண்ணி இவ்வளோ தான் வரும்னா இன்னும் 10 லிட்டரு. புரியுது. நம்ம இன்னொரு 1 கிலோ சாணம். ஆமாம் சார். நம்ம அடிக்கிறது தான் நம்ம எவ்வளோ வேணுமோ நல்ல செடி நனைகிற வரைக்கும் பிடிச்சிங்கன்னா தீர்ந்து போச்சு. எல்லா நோயும் கண்ட்ரோல் ஆகிக்குது. இது ரொம்ப ரொம்ப சொல்லணும். இப்போ நம்ம மருந்து வாங்கினோன்னா எவ்வளோ சார் செலவாகும்? மருந்து வாங்கினா நீங்கள் இப்போ ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 250 ரூபா கம்மி எந்த கொடுக்குறான்? யோசனை பண்ணி பாருங்க. 200 ரூபாய்க்கு கம்மியாக அல்லது 150 ரூபாய் கம்மியாக மருந்து வாங்க முடியும். இது ஒரே ஒரு கிலோ சாணி தான். சாணி தண்ணி ஒரு 10 கிலோ எடுத்தீங்கன்னா 100 லிட்டர் ஆச்சு. ஒரு ஏக்கராவுக்கு அடிக்கலாமே. கண்டிப்பாக. இது வச்சு ஒவ்வொரு கிலோ கலைக்கு அடிச்சுட்டே போக வேண்டியதானே. அதே மாதிரி புதினா கரைசல். ஓகே சார். 250 கிராம் எடுத்துட்டு நல்லா அரைச்சி 2 லிட்டர் தண்ணி சேர்த்து பயிருக்கு தெளிச்சிங்கன்னா நோய்கள் கட்டுப்படும். புதினா கரைசல். அதுக்கு அடுத்தது வசம்பு 10 கிராம் அடிக்கலாங்களா சார்? ஆமாங்க, எல்லாத்துக்கும் அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது ஒன்றும் மருந்து மாதிரி இல்லை, இயற்கை தான். அதே மாதிரி வசம்பு 10 கிராமு 60 மில்லி தண்ணீரோட கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா இது நடவு செய்கிறதுக்கு முன்னால் அதை உள்ளுக்கு அரை மணி நேரம் போட்டு எடுத்து அடைச்சி வச்சிங்கன்னா நோய்களே வராது. இதுதான் சரி, யாரும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். அது சொல்லி கொடுக்குறது ஒருத்தர் சொல்லி கொடுக்கலீங்க, யாரும் சொல்லி. நீங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதெல்லாம்? இப்போ வர எல்லாம் பார்த்து யார் என்ன செய்கிறாங்க என்ன எது கேட்டு எழுதி வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறது. இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாம் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி செய்ய போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 மில்லி வசம்பு பொடி 50 மில்லி கோமியம் கலந்து 15 நிமிஷம் ஊற வச்சு நடவு செஞ்சிங்கன்னா பூஞ்சான் நோயே வராது. பூஞ்சானுமே வராது. அதே மாதிரி 50 மில்லி கோமியம் 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சிங்கன்னா நோய் வந்து கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்தலாம். சூப்பர். நோய்க்கு இது ஒன்றுமே இல்லை. ஒரு 50 மில்லி கோமியத்தையும் மட்டும் குடிச்சு 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு செடிக்கு. இது நீ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிருக்குமே. ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது ட்ரையல் பார்க்கட்டுங்க. நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ட்ரையல் பார்த்துட்டு அப்படி முடியலன்னா அப்புறம் மற்றதுக்கு போகலாம். நான் சொல்கிறது முடிகிற போது ஏன் போகணும்? பூஞ்சானம் வந்து உங்களுக்கு அதனால அந்த காட்டில் நீங்கள் மாடு வச்சு சாணத்தையும் போடுறதுனால எல்லா நோயும் கட்டுப்படும். இப்போ சாணத்தையுமே நம்ம விட்டுட்டோம், அதனால எல்லா நோயும் வருது. அதுதான் மெயின் ரீசனே அதுதான். எல்லாருமே மருந்துக்கு மாறிட்டாங்கன்றனால மருந்துக்குன்னா என்னன்னா யாரை போய் அந்த கோமியத்தை எடுத்து கலக்கி கொண்டு வந்து இதுனா பாட்டில் இருக்குது ஊற்றி ஸ்ப்ரே எடுத்து மனுஷனுக்கு இயற்கையாக வர்றதான். இயற்கையாக வர்றதான். அது செய்யறதுக்கு மனசு வராது. இது பாட்டில் குளிக்க ஊற்றி அடிச்சுப்போ 2 நிமிஷம் முடிஞ்சு போகுதுங்களா? நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதே நீங்கள் கோமியத்தி போய் மாட்டை கூட்டு பிடிச்சி அதை கொண்டுட்டு வந்து தனியாக வச்சு அப்புறம் அதை கலந்து அவனுக்கு தெரியாது கலந்து நம்ம கொடுக்கணும் அடிக்கிறதுக்கு.